வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், உங்கள் லைக்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் மிகவும் எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக உள்ளது. மேலும் உங்களுடைய ஆதரவு எப்பவும் தேவை. இப்போ தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. இன்றைக்கி பண்ணுற இந்த டிஃபன் ஐட்டம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி, அம்மாச்சி, அப்பத்தா எல்லோரும் பண்ணின ஒரு இது. இப்போயும் நிறைய பேர் வீட்டில் செய்வாங்களா இருக்கும். நான் அதை ஒரு வித்தியாசமாக செய்கிறேன். அதாவது புழுங்கல் அரிசி, நிலக்கடலை, அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும். நான் 2 பேருக்குனால ஒரு உலக்கு போட்டிருக்கேன். 200 கால்படி சொல்லுவோம் இல்லையா, அதில் அரைக்கால் படி, அதில் ஒரு உலக்கு போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொடி வெங்காயம், தேங்காய், பட்டை மிளகா, உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அது 4-5 இருந்தாலே போதும். புளி வேணும், ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி வேணும். அடுத்து பெருங்காயத்தூள் வேணும். தேங்காய் நல்லா அந்த உப்புமாக்கு இது குருணை மாதிரி அரைச்சிக்கணும். ஊற வச்சதை தண்ணி ஓட்டிட்டு ஒரு குருணை மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதோட 10-15 நிலக்கடலை பருப்பு போட்டுக்கணும். இது தேங்காயை சில்லா எடுத்து அதோடையே போட்டு அரைச்சிடணும். நம்ம மிளகா வத்தல் போட்டுக்கணும், புளி போட்டு அரைச்சிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பூவாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த தேங்காயை நீங்கள் இந்த அரைக்கிறதோட சேர்த்து போட்டு அரைச்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை இதை அப்படியே வச்சுருந்து நீங்கள் உப்புமா கிண்டினதுக்கப்புறம் அது மேலே தூவி ஒரு ஸ்பூன் ஜீனியும் போட்டுக்கணும். போட்டு நல்லா மேலே போட்டு பிரட்டி விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை 4-5 மிளகா, நிலக்கடலை பருப்பு, புழுங்கல் அரிசி, உப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக நான் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டிருக்கேன். மீதியை நான் உப்புமா பண்ண உடனே அது மேலே தூவுறதுக்காக வச்சுக்கேன். இதில் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. அந்த அரைக்கிறப்பவே அந்த நிலக்கடலையோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. இவ்வளோ ரவை பதத்தில் எடுத்தால் போதும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல பக்குவம் கரெக்டாக அரைக்க முடியும். புழுங்கரிசினால நல்ல தண்ணியை நல்லா இழுத்துக்கும். இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி வச்சோன்னா இப்போ நம்ம வாணலியில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட விடணும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு, இல்லை கடலெண்ணெய், எந்த எண்ணெய் உங்களுக்கு விருப்பமோ அந்த எண்ணெய் போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டோம்னா அடியில் அப்படியே ப்ரௌனாக மொறுன்னு தோசை மாதிரி வரும். அதே குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்ட்டு பிடிக்கும். அது உப்பு காரத்தோடு இருக்கனால அடை மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வாணலியில் கொஞ்சம் நல்லா சூடு காய விட்டுட்டு ஒரு 4-5 ஸ்பூனுக்கு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ அது இதானோடனே ஆனியனை நம்ம அது கூட வதங்க விடணும். நல்லா வதங்கின உடனே இந்த அரைச்ச விழுதை அதில் மெதுவாக போட்டுட்டு எண்ணெய் கையில் தெரிச்சிடாமல் அதில் போட்டுட்டு ஒரு நல்ல தோசை கரண்டியோ இல்லது அந்த சட்டுவ கரண்டி, ஓட்டக்கரண்டி இருக்குல்லையோ அதை வச்சு நல்லா பிரட்டி விடணும் மெதுவாக. அந்த எண்ணெயும் அந்த மாவும் இந்த சூடுக்கு நல்ல மாவு வெந்து வரணும். அந்த உப்புமா பக்குவம் நல்ல வெந்து வரணும். மூடெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் விட்டு நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா நல்லா அந்த புழுங்கல் அரிசி நல்லா வெந்திருக்கணும். கடுக்கடுக்குன்னு இருக்கும். வேகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோம்னா கடுக்கடுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் பொறுமாக டைம் எடுத்து அந்த பிரட்டி விடணும். அப்போது டேஸ்ட்டு. ஏன்னா இது மிளகா வத்தல் போட வேண்டிய தேவையில்லை. கருவேப்பிலை போட்டால் போதும், கொத்தமல்லி போடலாம். ஆனால் மிளகா காரம் வச்சு தான் நம்ம அரைச்சிருக்கோனால நம்ம மிளகா வத்தல் போட வேண்டிய தேவையில்லை. இதுவே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை வந்து இதோட சேர்த்துடலாம். நல்ல பொன்னிறமாக ஆன உடனே அதோட இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம வந்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் நான் மிக்சிலேருந்து எடுத்து போடணும். போட்டாச்சுன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரட்டி விடணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் நல்லா சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி நல்லா இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. இப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. யார் வேணால் ஈஸியாக செய்யலாம். புதுசாக மேரேஜ் ஆகி கிச்சனில் இப்போ தான் செய்ய பழகுறாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ஒரு ஈவினிங் டிஃபன் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் அதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வயிறு கம்முன்னு பசி அடங்கி இருக்கும். நல்ல ஒரு டிஃபன் ஐட்டம். அந்த காலத்தில் வயதானவர்கள் குழந்தைங்களுக்கு நல்லாவே இது செய்து தருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இப்படி அடியில் எடுக்கிறப்போ நீங்கள் ஒரு அடி கனமான வானலியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அடியில் தோசை மாதிரி எடுக்கிறது ஈஸியாக வரும், நல்லா வரும். கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப அடி பிடிச்சிரும். கொஞ்சம் அந்த உப்புமா பக்கம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அதை வந்து பரட்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம. ஸோ இது உப்புமாவாக நல்லா இப்படி திரியாக நல்லா வந்துடும், உதிரியாக வந்துடும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூடாக சாப்பிட்டா நல்லா தயிரோடு சேர்த்து சூடாக சாப்பிட்லாம். இல்லை ஊறுகாய் பிடிக்குங்கிறவங்க காரத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். 2 ஜீனி மேலே தூவி விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம், நிலக்கடலை பருப்பு, இந்த தேங்காய் எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நாவில் நீர் ஊறும். செய்து பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி அப்பத்தா அம்மாச்சி உப்புமா நல்ல இப்போது உப்புமா பதத்துக்கு நல்ல பொல்லுன்னு வந்துருச்சு. இது இப்போ சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்குது. தொட்டு பார்த்தாலும் நல்லா வெந்திருக்கும். சாதம் வேகிற மாதிரி நல்லாவே வெந்திருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன், அந்த நிலக்கடலை, அந்த புழுங்கரிசி, தேங்காய் எண்ணெய் வாடை எல்லாமே சேர்ந்து உப்பு காரத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். தயிர் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை நெல்லிக்காய் பொடி மாதிரி நெல்லிக்காய், பச்சை நெல்லிக்காய் நல்லா பச்சை மிளகா போட்டு உப்பு காரம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு அந்த நெல்லிக்காய் பொடி கூட தொட்டு சாப்பிட்லாம். இது காரம் ஆகிட்டனால இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு புளிப்பு, நெய் 2 சொட்டு விட்டுக்கணும். நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டு இலையில் நம்ம வந்து நெய் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் நிச்சயமாக இது பிடிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.